வீடியோவில் வந்து இந்த மாதிரி நம்ம 3 லேயர் வந்து மேக்ஸி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஸோ யோக்கில் வந்து இந்த மாதிரி ப்ளீட்டட் பண்ணியிருக்கேன். தென் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து சிம்பிளான பஃப் அழகாக நீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நல்ல ஃப்ளாரோட பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து ஃபுல் லென்த்துக்கு மேக்ஸியாகவும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். ஆர் இந்த மாதிரி 3/4 ஃப்ராக் மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் பேக் சைடு வந்து டீப் நெக் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஃபிட்டிங் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கரெக்டான பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது தைக்கிறதுக்கு தேவையான கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சா. ஸோ இதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 3 லேயர் வந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம வேஸ்ட் லைனில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதை இப்போ வந்து செகண்ட் லேயரை ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயரோடைய கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி ஸோ பாருங்க, நம்ம குட்டி குட்டியாக கேதர் பண்ணால் போதும். ஸோ தேர்ட் லேயரை வந்து கேதர் பண்ணி அதோடைய வித்துக்கு வந்து செகண்ட் லேயரில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து அப்வர்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இப்போ வந்து இதை கேதர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ இன்ச்சஸ்க்கு கேதர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வேஸ்ட், ஏன்னா நம்ம வேஸ்ட்டில் தானே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 21 இன்ச்சஸ்க்கு இந்த ஃபேப்ரிக்கை நம்ம வந்து கேதர் பண்ணுவோம். அந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம 30 இன்ச்சஸில் எடுத்திருக்கோம், ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக. ஸோ இப்போ நான் இதை வந்து லூஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 5ல் செட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம லாங் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கேதர் பண்ணுறதுக்கு நம்ம லாங் செட்டிங் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். லூஸ் ஸ்டிச் வந்து பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து இன்னொரு ஸ்டிச் பண்ணணும். நிறைய பேர் வந்து சிங்கிள் ஸ்டிச் பண்ணி தான் கேதர் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணுனா நமக்கு வந்து கேதர்ஸ் வந்து நல்லா வராது. ஏன் அப்படின்னா அந்த சிங்கிள் லைனில் ஸ்டிச் பண்ண கேதரே வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வெளியில் பார்க்கும்போது அது கேதர்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு லூஸ் ஸ்டிச்சு. திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம லூஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஜாயிண்ட் ஆயிடாமல் திருப்பி 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து த்ரெட்டு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம கேதர் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு வந்து ஃபஸ்ட் லேயரில் வந்து 2 த்ரெட் இருக்கும் இல்லையா, செகண்ட் லைன்லேயும் 2 த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த 2லேயும் ஒரு த்ரெட்டை மட்டும் நம்ம பிடிச்சி இழுக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்து இந்த கேதர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம கீழே உள்ள ஸ்டிச்சில் உள்ள ஒரு த்ரெட்டையும் மேலே உள்ள ஸ்டிச்சில் உள்ள ஒரு த்ரெட்டையும் வச்சு நம்ம சேர்த்து இழுத்தும் போது ஒரே மாதிரி கேதர்ஸ் வந்து சுருக்காமல் கிடைக்கும். நீங்கள் சிங்கிள் ஸ்டிச் மட்டும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேதர்ஸ் வந்து சுருட்டிட்டு ஒரு மாதிரி மேலெல்லாம் வந்து த்ரெட்டெல்லாம் எழும்புன மாதிரி சுருண்ட மாதிரி போய்க்கும். அந்த கேதரிங்கோட ஷேப்ஸ் வந்து கிடைக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து கேதர் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 21 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம எடுத்தாச்சு, கேதர் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம பேக்கும் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கேதர் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் லேயரை வந்து கேதர் பண்ணணும். எவ்வளோக்கு கேதர் பண்ணணும், 30 இன்ச்சஸ். ஸோ ஃபஸ்ட் லேயருடைய வித் எவ்வளோ, 30 இன்ச்சஸ் இதோடைய வித்து. ஸோ இந்த வித்தில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ செகண்ட் லேயர் வந்து நம்ம 60 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கோம். ஸோ இந்த 60 இன்ச்சஸ் உள்ள ஃபேப்ரிக் வித்தை நம்ம 30 இன்ச்சஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம், ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லூஸ் ஸ்டிச் தான் பண்ணிட்டு வரோம் கேதர்ஸ்க்கு. அகெயின் அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஒரு த்ரெட்டை பிடிச்சி இழுத்து நம்ம வந்து கேதர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இது வந்து நம்ம எவ்வளோக்கு வந்து கேதர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம சைடில் வந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு கேதர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்ம சைடு பாடி அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக 2 பக்கமுமே ஒரு 1 இன்ச் விட்டுட்டு பிளெயினாக விட்டுட்டு நம்ம கேதர் பண்ணிக்கலாம். அதாவது சுருக்கு இல்லாமல் எடுத்துக்கணும். ஸோ 30 இன்ச்சஸ்க்கு வந்து இதை நம்ம கேதர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லேயரில் அட்டாச் பண்ணுவோம். அதை நான் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் இது கீழே வந்து இந்த செகண்ட் லேயரை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வந்து நம்ம ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த 2 ஸ்டிச்சும் போட்டதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த 2 ஸ்டிச்சுக்கும் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி ட்ரிக்ஸு தான். இது வந்து ரெடிமேட் ஃபினிஷிங்க்கெல்லாம் வந்து இப்படி தான் வந்து கேதர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் குட்டி குட்டியாக கை வச்சு ப்ளீட் பண்ணாலும் அந்த மாதிரி கேதர்ஸ் வராது. ஸோ 2 ஸ்டிச்சுக்கும் சென்டரில் ஸ்டிச் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்டிச் வந்து நமக்கு வெளியே தெரியும் இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லூஸ் ஸ்டிச் தான் போட்டிருப்போம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு இழுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிச் வந்து நமக்கு தெரியாது, அந்த த்ரெட்டு வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 3rd லேயர் அட்டாச் பண்ணோம். ஸோ செகண்ட் லேயரோட வித் எவ்வளவு 60 இன்ச்சஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ 3rd லேயர் என்ன இன்ச்சஸில் இருக்கும் 120 இன்ச்சஸில். ஸோ அந்த 120 இன்ச்சஸ் வித் 60 இன்ச்சஸ்க்கு கேதர் பண்ணி 3rd லேயரும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அந்த செகண்ட் த்ரெட்டை எடுத்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வெளியில் அந்த த்ரெட்டு தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனிங்குடைய வேஸ்ட்டையும் மெயின் ஃபேப்ரிக்குடைய வேஸ்ட்டையும் வந்து நம்ம ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம பேக் பார்ட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பார்ட்டுமே வந்து இது ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஓகே, ஸோ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு 3 லேயர்ஸில் வந்து அழகாக ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி. அகெயின் பேக் பார்ட்டும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளவுஸ் பார்ட்டுடைய பாடிஸ் பார்ட்டுக்கு பேக் பார்ட் எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க டிசைன் அப்வர்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் வந்து ரைட் சைடில் வந்து லைனிங் பீஸை வச்சு நம்ம நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம திருப்பிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு துணி வந்து நகல்ற மாதிரி இருந்ததுன்னா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் பார்ட் 1 கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த கட்டிங் வீடியோ பார்ட் 1 பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பாடி சைடெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம எக்ஸஸ் பீஸை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கணும் பேக்கில். ஸோ நான் வந்து இந்த ஷோல்டரை வந்து சென்டராக வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 2 சைடும். ஓகே, 2 ஷோல்டர்லேயும் சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ டாட் பிடிக்கணும். ஸோ டாட்டுடைய அளவு பார்த்திங்கன்னா நான் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு 4 இன்ச்சு வந்து டாட் வேணும். ஸோ 1/2 இன்ச்சு நம்ம தான் வந்து வேஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது போயிருமே. ஸோ அப்போ வந்து நமக்கு 4 இன்ச்சுக்கு வந்து கிடச்சிரும். 1/2 இன்ச்சு வந்து டாட்டுடைய வித்து. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே வந்து இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து பார்த்துடலாம். ஸ்லீவ் பார்த்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் ப்ளீட் எடுக்கணும், அது அப்புறமா பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம நாச்சஸ் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த நாச்சஸ் டு நாச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அப்வேர்டில் ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா டவுன்வேர்டில் வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம ப்ளீட் பண்ணணும். ஓகே,
ஸோ இந்த மாதிரி 2 சைடும் நம்ம ஆப்போசிட்டாக ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பஃப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி 2 ஸ்லீவும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். நான் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ரைட் சைடில். ஸோ அதோடைய சென்டர் பார்ட் எடுத்துகிட்டு அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நான் வந்து ஒரு 1 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மடித்த மாதிரி நம்ம தைச்சிருக்கோம். ஸோ பாருங்கள், சென்டராக மடிச்சுட்டு அந்த ஃபோல்டட் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டட் சைடை மடித்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பக்கம். இதே மாதிரி இன்னொன்று அதே சைஸ், எவ்வளோ சைஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அதே சைஸில் வந்து ஒரு 1 இன்ச்சில் திருப்பி ஒரு மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அந்த யோக் பார்ட்டுடைய சென்டர். ஸோ சென்டருக்காக வந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு ஒரு டாட் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ரைட் சைடுக்கு ஒரு டாட் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து சென்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் லெஃப்டில் இருந்து போகிறேன் அப்படின்னா, ரைட் சைட்லேருந்து நான் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 2 இன்ச் மார்க் பண்ண ஃபேப்ரிக்கை வந்து அந்த ஸ்டிச்சிங் கிட்ட கொண்டு போயிட்டேன். நல்லா பாருங்கள் கவனமாக. ஸோ அந்த 2 இன்ச் மார்க் பண்ணதை அந்த ஸ்டிச்சிங் பக்கத்தில் கொண்டு போய் அந்த ஃபோல்டிங்கையும் நான் அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து அந்த ஸ்டிச்சிலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஸ்டிச்சிலேருந்து ஃபஸ்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணேன், இப்போ ஸ்டிச்சிலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கீழேயும் வந்து உங்களுக்கு ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த ஃபோல்டிங்கை வந்து எங்கே கொண்டு போகிறேன், ஸ்டிச்சிங் கிட்ட கொண்டு போகிறேன். ஸோ நான் இது 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபோல்டடோட வித்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் இருக்கும் இல்லையா, ஹாஃப் தானே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் வந்து 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது வந்து 1.5 இன்ச்சஸ் ப்ளீட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 அண்ணா ஸ்டிச் பண்ணியாச்சு. அகெயின் 4 இன்ச், ஃபஸ்ட்டு 2 இன்ச், ரெண்டாவது 3 இன்ச், மூணாவது 4 இன்ச். ஸோ இந்த 4 இன்ச்சை வந்து நம்ம மடித்து அந்த ஸ்டிச் கிட்ட கொண்டு போய் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அதோடைய ப்ளீட்டோடைய வித்து வந்து 2 இன்ச்சஸ்க்கு கிடைக்கும், ஹாஃபாக கிடைக்கும். ஸோ அப்படி வந்து 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு அப்படி போகும்போது நமக்கு வந்து அந்த ப்ளீட்டடோட லேயர் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடும் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ சேம் வேலே வந்து 2 இன்ச்சு, அகெயின் வந்து 3 இன்ச்சு, அந்த 2 இன்ச்சுக்கு அப்புறம் வந்து 3 இன்ச்சு, அந்த 3லேருந்து 4 இன்ச்சு. ஸோ இதே மாதிரி மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சென்டர் இருக்கு, நம்ம இதை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக பர்ஃபெக்டான ப்ளீட்டட் யோக் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லைனிங்குடைய சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா சென்டர் மார்க் பண்ணால் தான் அந்த யோக்கோடைய சென்டரில் வச்சு நம்ம நெக் அட்டாச் பண்ணி திருப்பணும். ஓகே, ஸோ இந்த சென்டரையும் அந்த யோக்கோட சென்டரும் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணி நம்ம டர்ன் பண்ணி பாடியும் அட்டாச் பண்ணி எக்ஸஸ் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பீஸாக எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் கீழே வந்து நான் ஒரு பேண்டு கொடுக்கணும். ஸோ அதை கொடுக்காமல் விட்டுட்டு அதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ கீழே இந்த மாதிரி ஒரு 2.5 3 இன்ச்சஸ் வித்தில் எடுத்து நம்ம இந்த மாதிரி ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிடலாம். கீழே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ திருப்பி 1/2 இன்ச்சு மடித்து அந்த 1/2 இன்ச்சிலேருந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, 2 ஸ்லீவுமே வந்து இதை மாதிரி நம்ம பார்டர் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் பஃப் வந்து அழகாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் வந்து ரைட் சைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த பஃபோட சென்டர் பார்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கை வந்து ஷோல்டர் ஜாயினிங்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டா ஸோ இதில் இருந்து அது வரைக்கும் கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எல்லாமே கட்டிங் போட்டு பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸில் வந்து உட்காரும்.
ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம 2 சைடுமே வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பஃப் வந்து நல்லா நீட்டாக சிம்பிளாக ஹை பஃப்பும் கிடையாது இது. ஸோ நம்ம 2 ஸ்லீவுமே வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட் எடுத்து நம்ம அந்த வேஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அந்த வேஸ்ட் பார்ட்டை ஃப்ரண்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி பேக் பார்ட்டு கூட அந்த ஸ்கர்ட் பார்ட்டை வச்சு ரைட் சைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள். ஓகே, பேக் பார்ட்டும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஏதாவது மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவில் இருந்து நம்ம பாடி வரைக்கும் வந்து யோக் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாடிஸ் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 1 inch அலவன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மார்க்கில் நம்ம வந்து பாடிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கட்டிங் பார்ட்டில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் தனியாக ஜாயின் பண்ண போகிறோம். அப்புறம் லைனிங்கையும் தனியாக ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாடிஸ் பார்ட்டில் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸ்டாப் பண்ணதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் தனியாக அட்டாச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கை மட்டும் தனியாக அட்டாச் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளார் வந்து சூப்பராக இருக்கும், ரெண்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரா எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம குட்டியாக ஃபோல்ட் பண்ணி சுற்றி வர நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங்கையும் சரி, இந்த மெயின் ஃபேப்ரிக்கோடதையும் சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.